Hi friends, welcome to my channel SSC with Kishore. என்னடா இது ரொம்ப நாளா சேனல்ல வீடியோ இல்லையே எதுவுமே போடலையே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. இப்போ லாஸ்ட் 1 மந்த்தாக ஹெவி ஒர்க்காக இருந்தது. ஸோ மேரேஜ் பிஸி, அதனால் அது எல்லாமே போய்கிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ கண்டினியூஸாக போட முடியல. ஸோ ஒரு 20 டேஸ் பொறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிட்டோடனே நான் கண்டினியூஸாக எல்லாமே வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் சொல்ல தான் உங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் செலெக்ஷன் போஸ்ட்ன்ற ஒரு எக்ஸாம்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ முந்தானேத்து தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ நான் அதை பார்த்துட்டு சரி உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ போடணும், அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வருஷம் கண்டக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் செலெக்ஷன் போஸ்ட் 12, அதுக்கு முன்னாடி 11, 10 அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ 13 வந்திருக்கு. ஸோ இந்த செலெக்ஷன் போஸ்ட் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் கிரைட்டீரியா பொறுத்து ஒரு எக்ஸாம்ஸாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ரிகுலேஷன் முடித்தீங்கன்னா அதுக்கு ஒரு லெவல் ஆஃப் போஸ்ட்டு, ஹையர் செகண்டரி முடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு லெவல், கிராஜுவேட் லெவல் முடிச்சிங்கன்னா அது ஒரு லெவல், அந்த மாதிரி ஒரு லெவலுக்கான போஸ்ட் இது கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் லெவல் எக்ஸாமும் எழுதலாம், ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமும் எழுதலாம், கிராஜுவேட் லெவல் எக்ஸாமும் எழுதலாம். இப்போ நீங்கள் வெறும் மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் தான் எழுத முடியும். சப்போஸ் நீங்கள் ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் எழுதலாம், ஹையர் செகண்டரி எழுதலாம். ஸோ இது என்ன மாதிரி லெவல் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு, கெமிக்கல் டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போஸ்ட் 365 போஸ்ட் இருக்கு. ஸோ ஈச் போஸ்ட் லெவல் ஆஃப் பே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லெவல் 1லேருந்து லெவல் 7 இருக்கும். லெவல் 1, லெவல் 2, 3, 4, 5, 6, 7 போயிட்டே இருக்கும். ஒன்றுக்கு ஒரு பே ஸ்கேல் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டயர் தான், ஒரே சிங்கிள் ஷிஃப்ட் எக்ஸாம் தான். அதே மாதிரி 4 செக்ஷன் தான் இருக்கும். மற்ற எல்லா எக்ஸாம் மாதிரியே தான். ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே 25 கொஷின்ஸு. ஈச் கொஷின் கேரிஸ் 2 மார்க்ஸு. அப்போ 50 மார்க்ஸு. ஸோ டோட்டல் உங்களுக்கு 25 கொஷின்ஸு 25. ஸோ மொத்தம் உங்களுக்கு 100 கொஷின்ஸு 200 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ ஈச் கொஷின் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கேரி ஆகும். இதுலேயுமே நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. மற்ற எல்லா எக்ஸாமும் மாதிரி தான் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ 1 மார்க் நெகட்டிவ் மார்க் போகும். ஸோ அப்படின்றப்போ ஒரு கொஷின் நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 3 மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். ஸோ இதுக்கான அப்ளை டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 ஜூன்லேருந்து 23 ஜூன் வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். டைம் இருக்குது, அவசரப்பட்டு இதை அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ண ப்ரொசீஜர் என்னன்றதை நான் உங்கள் 20 டேஸ் கழிச்சிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ கூட போடுறேன். ஏன்னா இப்போ மேரேஜ் பிஸியாக போய்கிட்டு இருக்கிறதுனால என்னால் போட முடியல. இப்போது எனக்கு ஜூன் 5 மேரேஜ், கம்மிங் தேர்ஸ்டே. ஸோ மதுரையில் நடக்கிறதுனால ஸோ எல்லாருமே இன்வைட் பண்ணுற மேரேஜுக்கு முடிஞ்சாலும் கண்டிப்பாக வந்துடுங்க. ஸோ அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுற ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஓபிசி ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 100, மற்றபடி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸர்வீஸ் மேன், ஃபீமேலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணி எழுதுங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு யாருமே அவேர்னஸே இல்லை. எஸ்எஸ்சியே நிறைய பேர் எழுதினாலுமே எல்லாருமே என்ன தெரியுதுன்னா சிஜிஎல் தெரியுது, சிஹெச்எஸ்எல் தெரியுது, எம்டிஎஸ் தெரியுது. மற்றபடி இந்த செலெக்ஷன் போஸ்ட்டு, டெல்லி போலீஸு, சிஏபிஎஃப், சிஆர்பிஎஃப், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ், ஜூனியர் இன்ஜினியர், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ண அது யாருமே தெரிய மாட்டேங்குது. இப்போ டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா எல்லாருமே காமனாக எல்லாரும் கேட்டால் எல்லாம் சொல்கிறாங்கன்னா குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 4 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற இப்போ எஸ்எஸ்சிலாம் கேட்டாக்கா நிறைய பேருக்கு தெரிஞ்சதுன்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இது மட்டும்தான் தெரியுது. ஆனால் செலெக்ஷன் போஸ்ட்னு ஒன்று இருக்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா இது ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெச்சபிளாக சொல்கிறேன்னா செலெக்ஷன் போஸ்ட்லேயுமே இப்போ மற்ற சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் இருக்கிற மாதிரி எல்லா லெவல் போஸ்ட்டுமே இருக்குது. லெவல் 1லேருந்து லெவல் 7 போஸ்ட் இருக்குமே இருக்குது. எல்லாத்துக்குமே கிரேட் பே அதிகம். இப்போ லெவல் 7லாம் போனீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பேவே 45,000 கிட்ட வரும். ஸோ அதுலேருந்து டிஏலாம் கேல்குலேட் பண்ணால் உங்களுக்கு 1 lakh கிட்ட வரும். அதே மாதிரி லெவல் 6 இருக்குது, லெவல் 5 இருக்குது. நீங்கள் சிஜிஎல் லெவல் 7 போகிற போஸ்ட்டும் செலெக்ஷன் போஸ்ட் லெவல் 7 போகிற போஸ்ட்டும் சேம். மோரோவர் அதை விட இதுக்கு தான் பவர்ஃபுல் அதிகம். பேர்லேயே அதனால தான் செலெக்ஷன் போஸ்ட் குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் செலக்ட் பண்ணி போஸ்ட் எடுக்கிறாங்க. அது அப்படின்றதுனால செலெக்ஷன் போஸ்ட்னே பேர். ஸோ இந்த நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது லோ கிரேட் போஸ்ட்டு, இதெல்லாம் எதுக்கு எழுதிக்கிட்டு இருக்கணும், நம்ம சிஜிஎல் தான், சிஹெச்எஸ்எல் தான். இப்போ இன்னொன்று என்ன மைண்ட் செட் நிறைய ஆஸ்பிரன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் ஒரு எக்ஸாம்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணோம், அது மட்டும் தான் இல்லை. இப்போ சிஜிஎல்னா வருஷம் சிஜிஎல் தான்,
சிஹெச்எஸ்எல் மட்டும் தான் எழுதுவேன், இல்லை எம்டிஎஸ். அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. எல்லா எக்ஸாம்ஸுமே அப்ளை பண்ணி எல்லாமே காமன் சிலபஸ் தான். இன்னும் செலெக்ஷன் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டயர் எக்ஸாம் தான். அதை கிளியர் பண்ணி டேரெக்டாக உங்களுக்கு போஸ்டிங் தான், செலக்ட் ஆகிட்டிங்கன்னா. ஆனால் என்ன, மற்ற எக்ஸாம்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டஃப்பாக இருக்கும். ஏன்னா அவன் வைக்கிறதே ஒரே ஒரு எக்ஸாம் தான், அதுலேயே அவன் ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ணி அவன் ஃபைனல் செலெக்ஷன் கொண்டு போனான். அப்படின்றப்போ வெரி 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 ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். கொஷின் வேறு லெவலில் இருக்கும். அட்டெண்டே பண்ண முடியாது நிறைய கொஷின்ஸ் எல்லாம். அது வந்து நம்ம என்ன சொல்கிறது, நெகட்டிவ் மார்க் வேறு இருக்கிறதுனால நிறைய கொஷின்ஸ்லாம் அவங்க டச்சே பண்ண முடியாது. அந்த லெவலில் தான் கொஷின்ஸே கேட்பேன். ஈவன் வந்து மெட்ரிகுலேஷன் லெவல் கொஷினே வந்து வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். சிமிலர் டு எம்டிஎஸ் வந்து எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். பட் ஆனால் கிளியர் பண்ணலாம், படித்தா கிளியர் பண்ணலாம், படித்தா எல்லாமே கிளியர் பண்ண முடியும். இப்போ ஆல்ரெடி வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி வேறு என்ன சொல்லணும்னு பார்த்தோன்னா, இது எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஓடிஆர் வந்து பண்ணியிருப்பீங்க. அதுக்கு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா முன்னே என்ன சொன்னாங்கன்னா, எஸ்எஸ்சி வந்து இனிமேல் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து ஆதார் பேஸ் பண்ணி, ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணி தான் வந்து நாங்கள் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கான டைம் லிமிட்டும் கொடுத்தாங்க. டைமும் முடிஞ்சு போயிடுச்சு. 31 மேயோட லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்து ஓடிஆர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிருக்கணும் எஸ்எஸ்சியில். ஸோ அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒரு நம்பர் கொடுத்துருவோம். அந்த நம்பர் வச்சு தான் இப்போ வந்து லாகின் பண்ணி பாஸ்வேர்டு உள்ளே போட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவை, ஒரு சிக்னேச்சர் பிளாக் இங்கில் ஒயிட் பேப்பரில் ஒரு சிக்னேச்சர் போட்டு வச்சுக்கோங்க. அது 2 தான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி லைவ் ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்பெக்ஸ் போட்டிங்கன்னா ஸ்பெக்ஸ் போடக்கூடாது, ஸ்பெக்ஸ் போடாமல் தான் வந்து லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணணும். மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்க நார்மலாக வந்து லைவ் ஃபோட்டோ வந்து அந்த அதிலே ஒரு ஸ்கேனர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, கியூஆர் ஸ்கேன் மாதிரி. அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த ஆப்புக்குள்ளே போகும். ஆப்புக்குள்ளே போனோடனே நீங்கள் வந்து ஃபோன்லேயே அப்படியே லைவாக கேப்சர். அப்படி இல்லாதவங்க சிஸ்டம் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வெப் கேமரா இருக்கும். அதிலே வந்து நீங்கள் அலோன் கொடுத்தீங்கன்னா வெப் கேமரா டேரெக்டாக லைவாக ஃபோட்டோ வந்து கேப்சர் ஆகும். ஓகேங்களா? எல்லாமே அப்ளை பண்ணிட்டு ஒன் டைம் ப்ரிவியூ பார்த்துட்டு சப்மிட் கொடுங்க. அவசரப்பட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா எடிட் பண்ண முடியாது. எடிட் வந்து பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கரெக்ஷன் விண்டோன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுலேயுமே ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் நீங்கள் கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து நீங்கள் கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் அப்ளை பண்ண ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள் ஒரு 20 டேஸ். நான் ஒரு லாஸ்ட் 5 டேஸுக்கு அப்ளை பண்ணி இருக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று போகிறேன். அதை பார்த்து நீங்கள் பொறுமையாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெவல் போஸ்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தயவுசெய்து வந்து இதுக்கு அவேர்னஸோடு இருந்து இதுக்கு அப்ளை பண்ணி படிங்க, எக்ஸாம் எழுதுங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லாம் போனீங்கன்னா உங்கள் லைஃபே வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும். தடவியல் நிபுணர், இந்த அந்த இதுவெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கைரேகை நிபுணர், தடவியல், அதெல்லாம் வந்து இதில் தான் வரும், இந்த செலெக்ஷன் போஸ்ட்டில் தான் வரும். ஸோ இது வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து உள்ளே போயிடலாம். அதாவது படித்தாக்கா ஈஸியாக எல்லாமே வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம கன்சிஸ்டன்ஸியாக படிக்கணும். இப்போ நானுமே வந்து இப்போ ஆல்ரெடி வந்து சிஜிஎலுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மேரேஜ் பிஸினால கொஞ்சம் நான் ப்ரிப்பேர் பண்ண முடியல. மற்றபடி வந்து சிஜிஎலுக்கு வந்து இந்த வாட்டி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க நான் நம்புகிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நான் இதுக்கப்புறம் வீடியோஸ் நிறைய போடுறேன். ஸோ அதில் உங்களுக்கு கேளுங்க. அதேமாதிரி எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ண ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இன்ஸ்டா ஐடி, டெலிகிராம் ஐடிலாம் பின் பண்ணுறேன், அதில் கேளுங்க. எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்ற வீடியோஸும் இதுக்கப்புறம் வந்து ஒரு 20 டேஸ் கழிச்சு நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போட்டுறேன். ஏன்னா இப்போது மேரேஜ் பிஸி போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் என்னால் எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. மற்றபடி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீசனிங், இங்கிலீஷ் அதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கான வீடியோஸ்லாம் வந்து 1 by 1 இதுக்கு மேலே வந்து நான் போட ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நானுமே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா இப்போ கரண்ட்டாக வந்து ப்ரிப்பரேஷன் வந்து நிறுத்தி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ் வந்து போடணும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா வந்து டெலிகிராமில் பின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.